வேதம் சொல்லுகிறது பரீட்சை பாராதிருங்கள் என்று சொல்லி. அப்படின்னா என்னன்னா, தேவனை பரீட்சை பார்க்கக்கூடாது, விசுவாசமாக இருங்க, பரீட்சை பார்க்காதீங்க. இஸ்ரவேல் ஜனங்க தேவனை பரீட்சித்தார்கள், தேவனிடத்தில் முறுமுறுத்தார்கள், தேவனிடத்தில் புலம்பினார்கள், தேவனிடத்தில் வாக்குவாதம் பண்ணினார்கள், தேவனுடைய மனுஷனிடத்தில் கலகம் பண்ணினார்கள். அவர்கள் அப்படிப்பட்ட ஜனங்கள் ஒருவரும் கானானுக்குள் பிரவேசிக்கவில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனிடத்தில் நீங்கள் பிரியமாயிருங்கள், தேவனுக்கு பிரியமானதை செய்யுங்கள். விசுவாசம் இருதயம் உள்ளவர்களாயிருங்கள், தேவனை பரீட்சித்து பாராதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்களுக்கு அவர் எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்வார். விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வார்கள். காலேப், எப்புன்னனின் குமாரனாகிய காலேப் விசுவாசமுள்ள ஆவியாயிருந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தேவனை பரீட்சித்து பார்க்கிறவர்களா, அவிசுவாசம் உள்ளவர்களாக இருந்தாங்க. நீங்களும் நானும் விசுவாச உள்ள ஆவியுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.